இந்த மாதிரி ஸ்கின் இதுக்கு ரிலேட்டடான ஸ்கின் ஆயிலி, ஆக்னே, ப்ரோன், போஸ், பயங்கரமாக பிக்மெண்டட், செம்ம ஆயிலி, இந்த மாதிரி ஸ்கின்னை ஒரே டைம்லேயே வாஷ் அவுட் பண்ண முடியும். இந்த வீடியோட எண்ட்லேயே உங்களுக்கு தெரியும் ஒன் டைமில் எந்த அளவுக்கு வாஷ் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒன் டேயில் எந்த அளவுக்கு ரிசல்ட் இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஒன் டேயில் இவ்வளோ ரிசல்ட் இருக்கும்போது டே பை டே நம்ம ரெகுலர் மெயின்டெனன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனையே இல்லாமல் நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழலாம். கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேட் சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், green oil, red oil, oily skin powder, dandruff, itching, hair fall, fast hair growth, hair regrowth, anti-aging, wrinkles, oily skin, extremely oily skin, pimples mark, black spot, இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ். எப்போதுமே நான் சொல்றதுதான், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறது நீம் ஆயில், கமலி நேச்சுரல்ஸோட நீம் ஆயில். இது நல்ல டீப்பாக கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். ஃபேஸில் இருக்க அந்த மார்க்ஸ் இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நல்ல டீப்பாக க்ளீன் பண்ணி கொடுக்கும். முக்கியமாக ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஆக்னே இந்த மாதிரி பிம்பிள்ஸ்னால் பரவாமல் பார்த்துக்கும். முக்கியமாக ஆயிலி ஸ்கின், பிம்பிள் ஸ்கின், ஆக்னே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஒரே ஆயில் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ரெகுலராக குக்கும்பர் ஆயில், நம்மளோட ஆரஞ்சு ஆயில், பிரைட்டனிங் ஆயில், தென் நீம் ஆயில், இதெல்லாம் நீங்கள் ரெகுலர் யூசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஸ்கின் கேர் ரொட்டீனும் கொடுக்குறேன், சொல்லிகிட்டே வரேன், கேட்டு தெரியும். இப்போ நம்ம பண்ணுற இந்த ரொட்டீனை 4 days ஒன்ஸ் மஸ்ட்டு பண்ணுங்கள். க்ளீனிங்கிறது ஸ்கின்னுக்கு ரொம்ப முக்கியம். அப்புறமா டெய்லியும் உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி, இப்போ பிம்பிள்ஸ்னால் பொரி ஆயிலி ஸ்கின் மட்டும்னா ஆயிலி ஸ்கின் பவுடர், போஸ் இருந்தால் ஸ்டேயிங் கொலாஜன் பவுடர்னு உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி ரெகுலராக மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து பேக் போட்டு மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது. ரெகுலராக ஆயில் கிளென்சிங் இந்த மாதிரி டீப் க்ளீனிங்கும் பண்ணிவிடுங்க. அந்த கெமிக்கல் சோப்பு போட்டு சீரமு, மாய்ஸ்சரைசர் அது இதுன்னு போட்டு ஃபேஸில் கெடுக்காதீங்க. இப்போ நான் சொன்னதை மட்டும் பண்ணால் போதும். ஆயிலி ஸ்கின்னுக்கான மாய்ஸ்சரைசர் கமல் நேச்சுரல்ஸ் அவைலபிளாக இருக்குது. டே டைமில் நீங்கள் போய் எந்த தேவையில்லாத விஷயமும் தேவையில்லை. இவங்க வந்து நல்ல நீம் ஆயில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes விட்டுட்டு நம்மளோட ஆயிலி ஸ்கின் சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டு வர சொல்லியிருக்கேன். வாஷ் பண்ணும்போது வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப்பாக ஸ்கின் ரெக்கவரி ஸ்க்ரப்பு, பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், இது ரெண்டும் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக பிம்பிள்ஸ் இருக்கவங்க பிம்பிள்ஸ் இருக்க இடத்துல ஸ்க்ரப் பண்ணக்கூடாது. கையை வச்சு அழுத்தவோ தேய்க்கவோ இரிட்டேட் பண்ணவோ கூடாது. கன்னத்தில் மட்டும் இருந்துச்சுன்னா அதை மட்டும் விட்டுட்டு, அந்த இடத்த மட்டும் ஃபுல்லாக விட்டுட்டு மற்ற இடத்துலலாம் நீங்கள் வந்து க்ளீனப் ரொட்டீன், இந்த ஸ்க்ரப் ரொட்டீனாக பண்ணலாம். இவங்க வாஷ் பண்ணிட்டு வந்தோன்னா ஸ்கின் எப்படி பளிச்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு டீப்பாக க்ளீன் ஆகிருக்கு. ஸோ டே 1 இந்த மாதிரி ஒரு டீப் க்ளீன் பண்ணும்போது இந்த அளவுக்கு இருக்குன்னா, இந்த ஆயில்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸ்கின் என்னென்ன யூஸ் பண்ணலாம் நீங்கள் என்கிட்ட கேட்டாலே அந்த ஆயில் லிஸ்ட்டெல்லாம் கொடுத்துருவேன். அதுலேருந்து நீங்கள் பிக் பண்ணி எடுத்துக்கலாம். இவங்களுக்கு மூக்கு மேலே ஹீட் பால்ஸ் மாதிரி வந்திருக்கு. நான் வந்து ரெகுலராக இவங்களை வந்து தலை குளிக்க சொல்லியிருக்கேன் நம்மளோட க்ரீன் ஆயிலை வச்சுட்டு. தென் வந்து நம்ம ஷாம்பு போட்டு கெமிக்கலை போட்டு வாஷ் பண்ண வேணாம், ஷாம்பு போட்டு தென் வெந்தயம் ஒரு ஸ்பூன் டெய்லியும் சாப்பிட்டு வாங்கங்கிறதையும் சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த ஹீட் பால்ஸ் வர்றது ஸ்டாப் ஆகிடும். பிம்பிள்ஸ் இல்லை அப்படிங்கிறனால இவங்க ஃபேஸ் ஃபுல்லாக போஸ் தான் இருக்குது. இவங்களோட ஸ்கின்னில் வந்து நல்ல கன்னத்துலலாம் போஸ் இருக்குது. பயங்கரமான ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின், எப்போதுமே எண்ணெய் வலிஞ்சிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. அதனாலேயே டல்லாக ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸே இல்லாமல் ரொம்ப ஆயிலியாக இவங்களோட ஸ்கின் வந்து தெரியுது. இதுவே பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா பிம்பிள்ஸ் இடத்த விட்டுட்டு மற்ற இடத்துலலாம் ஸ்க்ரப்பர் கொடுத்துட்டு பேக் மட்டும் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. கழுவும் போதும் பிம்பிள்ஸ் இருக்க இடத்துல கை வைக்காமல் பார்த்துக்கோங்க. நல்ல ஸ்க்ரப் மீன்ஸ் அழுத்தி தேய்ச்சி இரிட்டேட் பண்ணக்கூடாது. ஜென்டலாக மசாஜ் பண்ணி மாதிரி ஒரு திக்கான பேக்காக போட்டுட்டு ஒரு 5 to 10 minutes ஃபேனுக்கு கீழே விடாதீங்க, நார்மலாக விட்டுருங்க. அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க நார்மலாக. அடுத்து இவங்களுக்கு போஸ் நிறையா இருக்கிறதுனால ஸ்டே யங் கொலாஜன் பவுடர் மஸ்ட்டு யூஸ், போஸை மினிமைஸ் பண்ணுறதுக்கு. அண்டு இது கூடவே ஆயிலி ஸ்கின் பவுடர், ஏன்னா பயங்கரமாக ஆயிலியாக இருக்கனால நான் ஆயிலி ஸ்கின் பவுடர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் க்ளீனப் ரொட்டீனுக்கு ஆயிலி ஸ்கின் பவுடர் யூஸ் பண்ணிவிட்டு, பிம்பிள்ஸ் இருக்கவங்க ரெகுலர் ரொட்டீனுக்கு பொரி ஸ்கின் பவுடர், கிளியர் ஸ்கின் பவுடர் லைக் தட் யூஸ் பண்ணிட்டு வரலாம். உங்களுக்கு போஸ் ஸ்கின்னு இந்த பிம்பிள்ஸ் வந்த இடத்துல ஓட்டையாக இருக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்குது, அந்த மார்க்ஸ் இதெல்லாம் இருக்குதுன்னா
நீங்கள் இதே மாதிரி ஒரு க்ளீனப் ரொட்டீனை உங்கள் கிளியர் ஸ்கின் வச்சு, அந்த மாதிரி ஆயிலி ஸ்கின் வச்சு, ஸ்டே ஃப்ரெஷ் பவுடர் வச்சு, ஏன்ஷியன்ட் சீக்ரெட் வச்சு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி தான் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஆகும். ஓகே, அது மாதிரி ஒரே மாதிரி பேக் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி பேக்கை வந்து வாங்கிக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு தடையும் பிரித்து போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தோட பெனிஃபிட்டும் கிடைக்கும். ஸ்டேயிங் ஆயில் நல்லாவே உங்களோட போஸை மினிமைஸ் பண்ணுறதுக்கு, நல்ல டீப்பாக ஒரு பிரைட்னஸ் கொடுக்கறதுக்கு, டேன் இருந்தால் நிறைய விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணும். கொலாஜனை இன்க்ரீஸ் பண்ணும். நல்ல ஒரு வழவழன்னு ஒரு ஸ்கின் வந்து கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸ்கின்னு. தென் இது கூட ஆயிலி ஸ்கின் பவுடரும் இதை வந்து இவங்க போட்டிருக்க மாதிரி நல்ல ஒரு திக்கான பேக்காக போட்டுட்டு நார்மல் நல்ல ரொம்ப ஐஸ் வாட்டர் வேணாம், கொஞ்சம் கூலிங்கான வாட்டரில் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கிட்டால் போதும். இந்த ஸ்டெப்பை நீங்கள் 4 days ஒன்ஸ் பண்ணுங்கள். ரெகுலர் மெயின்டெனன்ஸுக்கு ஆயில்ஸும் ப்ரோட்டீன் பவுடர்ஸும் உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும். ஒரு பேசிக் ஸ்கின் கேர் ரொட்டீன் நீங்கள் மெயின்டைன் பண்ணாலே போதும். இப்போ நான் சொன்ன மாதிரி வாஷ் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ஸ்கின் பாருங்கள், அப்படி ஒரு பளிச்சுன்னு ஒரு சேஞ்சஸ். அவங்களோட போஸ் எல்லாமே எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது, நல்லாவே கொஞ்சம் போஸ் எல்லாம் மினிமைஸ் ஆன மாதிரி இருக்குது. அண்ட் தென் இந்த பிக்மெண்டேஷன்லாம் வாஷ் அவுட் ஆன மாதிரி இருந்தது. அந்தளவுக்கு ஒரு டீப் க்ளீனிங் வந்து அவங்களோட ஃபேஸில் வந்து இருந்தது. பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு பளிச்சுன்னு ஒரு ஸ்கின்னு. இப்போ பார்க்கும்போது அவங்களோட ஆயிலி ஸ்கின் அப்படிங்கிற மாதிரியே தெரில, அந்தளவுக்கு ஒரு பளிச்சுன்னு இருக்குது. அவங்களோட ஸ்கின் ஜஸ்ட் ஒரு 10 minutesக்கு முன்னாடி எப்படி இருந்தது பார்த்தீங்களா? எவ்வளோ டல்லாக ஆயிலியாக இருக்குது. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோ பிரைட்டாக சூப்பராக இருக்குது. அவங்களாலே நம்ப முடியல, சொன்னாங்க அவ்வளோ பிரைட்டாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏதாவது ஒரு நாள் எப்போவாவது ஒரு நாள் ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு இல்லாமல் ஒரு ரெகுலர் மெயின்டெனன்ஸ் கொடுத்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்கின் மோசமான ஸ்கின்னாக இருந்தாலும் ரெகுலர் மெயின்டெனன்ஸில் அழகாக சூப்பராக உங்களோட ஸ்கின்னை நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம் யூத்ஃபுல்லாக. நீங்கள் நம்ம கமல் நேச்சுரல்ஸில் ப்ராடக்ட் ட்ரை பண்ணலைன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த ஒரு ஆயிலி ஸ்கின் கேர் கிட்டு நீங்கள் பேசிக் கிட்டு பர்ச்சேஸ் பண்ணாலும் நீங்கள் ஆயிலி ஸ்கின் கேர் கிட்டுன்னு மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா? உங்கள் பட்ஜெட்க்கு வைஸாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை 1 by 1 செலக்ட் பண்ணி ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களோட பேசிக் ஸ்கின் கேர் ரொட்டீனை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.